ராம் ராம். 20/8/2024 அன்னைக்கு காயத்ரி ஜபத்துக்கான தினம். அன்றைய தினத்தில் காயத்ரி ஜபத்துக்கான பிரயோகத்தை பார்க்க போகிறோம். நகாயத்ரியா பரோமந்திரா நமாது பரதெய்வதம் அப்படின்னு சொல்லுவா. காயத்ரியை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் கிடையாது, அம்மாவை காட்டிலும் சிறந்த தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. காயத்ரி உபாசனம் பண்றதுனாலேயே நம்ம ஞானத்தை அடையலாம் அப்படின்னு நித்தியமும் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய இடத்துல காயத்ரீம் சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹா, வேதங்களுக்கெல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடிய காயத்ரி தேவியே என்னிடத்தில் வந்து பிரம்ம ஜுஷஸ்வனஹா, அந்த பிரம்ம தத்துவத்தை, உபனிஷத் பிரதிபாத்தியமான விஷயத்தை, வேதாந்த விஷயத்தை எனக்கு வந்து போதனை பண்ணி என்ன மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு காயத்ரியினுடைய பெருமை. இந்த மாதிரி எண்ணற்ற காயத்ரியினுடைய பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். 20ஆம் தேதி காயத்ரி ஜபத்தன்னைக்கு காயத்ரி ஜபத்தினுடைய பிரயோகத்தை யதாதீதம் யதாமதி சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். அவசியம் யாருக்கெல்லாம் வாத்தியார் இருக்காளோ அத்தனை பேரும் வாத்தியார்கிட்ட போய் பண்ணிக்கிறது தான் ரொம்ப 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 உயர்ந்த செயல். போக முடியாதவா அவளுக்காக நம்ம இந்த ஒரு முயற்சியை எடுத்து காயத்ரி ஜபத்துக்கான பிரயோகத்தை எடுத்து நம்ம பண்றோம். எல்லாரும் இதை உபயோகிச்சுக்க வேண்டியது. தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா காயத்ரி ஜபத்தன்னைக்கு பஞ்சபாத்திரம், உத்தரணி, இல்லைன்னா இதுக்கு பேர் துருக்கின்னு சொல்லுவா, இந்த விண்டி உபயோகப்படுத்திக்கலாம். அப்புறம் அர்க்ய பாத்திரம், அது ரெண்டுத்தையும் வச்சுக்க வேண்டியது. அப்புறம் மங்களாட்சதை, அதுக்கப்புறமாக பவித்திரம், அதுக்கப்புறமாக வெத்தலை பாக்கு, பழம், சில்லற, ஒரு தர்ப முஷ்டி எவ்வளோ இருக்கோ, கட்ட பில்லு தர்ப. இதில் வந்து சின்னதாக பவித்திரம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். லெஃப்ட் கையில் 2 நுனி இருக்கக்கூடிய 2 தர்பையை எடுத்துக்க வேண்டியது. எடுத்துட்டு லெஃப்ட் கையை மேலே வச்சுக்கணும், ரைட் கையை இப்படி கீழே வச்சுக்கணும். இப்படி கீழே வச்சுட்டு நன்னா முறுக்கிக்கணும், கீழ் கையை இப்படி முறுக்கிக்கணும். இப்படி முறுக்கின்ற பிற்பாடு நன்னா முறுக்கு விழுந்திருக்கும். முறுக்கு விழுந்த பிற்பாடு இந்த சின்ன விரலால் இப்படி மடக்கி இப்படி சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துட்டேன்னா முறுக்கினா தானாகவே அது சுத்தின்றும். அதுக்கப்புறமாக நன்னாக அதை சுத்திட்டு இப்படி இந்த 2 விரலால், ஆள்காட்டி விரலாலையும் நடு விரலாலையும் இப்படி பிடிச்சிண்டு அதை திருப்பி மடக்கிக்கணும். இப்படி மடக்கின்றேன்னா மடக்கின்ற பிற்பாடு இதை வந்து 1 சுத்து, 2 சுத்து, தேவைப்பட்டா 3 சுத்து சுத்தி இதை முறுக்கிட்டு இதை இப்படி உள்ள விட்டேள் அப்படின்னா இது பவித்திரமாயிடும். இந்த பவித்திரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். இங்கே வால் மாதிரி தொங்கின்னு இருக்கக்கூடியதை ஒரு பஞ்சபா உத்தரணியினால கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான முறையில் பவித்திரம் பண்ணணும். முடிஞ்சா தெரிஞ்சா பவித்திரம் பண்ணலாம், அல்லது தர்பையை கையில இடுக்கிக்கலாம், இல்ல பவித்திர ஸ்தானத்துல ஸ்வரணத்தை போட்டுக்கலாம், இல்லைன்னா தர்பையை கூட வச்சுட்டு பண்ணலாம். முதல்ல ஆச்சமனம் பண்ணுவோம். நமஹா அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. 2 வாட்டி வாயை தொடச்சுக்கோங்க, கை அலம்பிக்கோங்க. கேசவா கேசவா, நாராயணா நாராயணா, மாதவா மாதவா, கோவிந்த கோவிந்த, விஷ்ணு விஷ்ணு, மதுசூதனா மதுசூதனா, திரிவிக்ரமா திரிவிக்ரமா, வாமனா வாமனா, ஸ்ரீதரா ஸ்ரீதரா, ரிஷிகேஷா ரிஷிகேஷ, பத்மநாபா பத்மநாப, தாமோதரா தாமோதரா. ஹிருத்யாஸ்ம ஹவ்யைர்நமசோபசத்ய மித்ரன் தேவம் மித்ரதேகன்னோ அஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தகந்தः சதஞ்சீவேன சரதஸ்ஸ வீராः. தலையில அக்ஷதையை போட்டு பவித்திரத்தை போட்டுக்கோங்க. தலையில அக்ஷதையை போட்டு பவித்திரத்தை போட்டுக்கோங்க. தர்பேஷ்வாசீனஹ, 3க்கும் மேற்பட்ட தர்பங்கள்ல கிழக்கு நுனியாகவோ வடக்கு நுனியாகவோ ஆசனமாக போட்டுக்கணும். அப்பவுபஸ்பிருஷ்ய கை அலம்பிக்கணும். தர்பாந்தாரயமானஹ, 3க்கும் மேற்பட்ட தர்பங்களை
வடக்கு நுனியாகவே கையை இடுக்கிக்கணும். இடுக்கிக்கோங்க. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. ॐ भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ गायत्रिயை சொல்லிக்க வேண்டியது. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरोम् அப்படின்னு காதை தொட்டுக்க வேண்டியது. நமோ பார்த்த நமோபாத்த समस्त समस्त दुरित दुरित जगद्वारा जयद्वारा श्री परमेश्वर श्री परमेश्वर प्रीत्यर्थं प्रीत्यर्थं शुभे शोभने शुभे शोभने मुहूर्ते मुहूर्ते अद्य ब्रह्मणः अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे हरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे कृष्णपक्षे शुभतिथौ वासरः मंगलवासर युक्तायां शतभिषङ्नक्षत्र युक्तायाम् अतिकण्ड योग बालव करण एवं गुण सकल विशेषण विशिष्टायाम् अस्याम् वर्तमानायाम् प्रथमायाम् शुभतिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थम् अपीतकुचाम्बा समेत अरुणाचल क्षेत्रे அவாவா இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தினுடைய அம்பாள் பேரையும் சுவாமி பேரையும் சொல்லிக்க வேண்டியது. அந்த க்ஷேத்ரே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. மித்யாதீத பிராயஷ்சித்தார்த்தம் अपतनीय दोष निर्हरणार्थम् अष्टोत्तर सहस्र संख्या இது 1008 காயத்ரி ஜபம் பண்றவா இதை சொல்லிக்க வேண்டியது. 108 பண்றவாளா இருந்தா अष्टोत्तर शत संख्या गायत्री महामंत्र जपम करिष्ये வடக்க போட்டுட வேண்டியது. தர்பாக்ஷதங்களை அபகுபஸ்பிருஷ்ய சங்கல்பம் முடிஞ்ச பிற்பாடு இப்ப பிராணாயாமம் அதுக்கு அங்கமான ரிஷி சந்தஸ் தேவத்தை சொல்ல வேண்டியது பிராணாயாமம். அதுக்கப்புறம் காயத்ரிக்கு அங்கமான ரிஷி சந்தஸ் தேவத்தை காயத்ரி ஜபம். முதல்ல பிராணாயாமத்துக்கு அங்கமான காரியம் प्रणवस्य ऋषिः ब्रह्मा देवी गायत्री छन्दः परमात्मा देवता भूरादि सप्त
सप्त व्याहृतीनां व्याहृतीनाम् अत्रि अत्रि भृगु भृगु उत्स उत्स वसिष्ठ वसिष्ठ गौतम गौतम काश्यप काश्यप आंगीरस आंगीरस ऋषयः ऋषयः गायत्री गायत्री वृष्णिक वृष्णिक अनुष्टुप अनुष्टुप बृहति बृहति अन्ति अन्ति दृष्टुप दृष्टुप जगत्यः जगत्यः छन्दागुंसि छन्दागुंसि अग्निवायु अग्निवायु अर्क अर्क वागीश वागीश वरुण इन्द्र वरुण इन्द्र विश्वे देवाः विश्वे देवाः देवताः देवताः प्राणायामे प्राणायामे विनियोगः विनियोगः ॐ भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यम् ॐ காயத்ரி ஜபத்தை சொல்லிக்க வேண்டியது. ஓமாபஹ ओमापः ज्योतिरसः ज्योतिरसः अमृतं ब्रह्म अमृतं ब्रह्म भूर्भुवस्सु वरो. भूर्भुवस्सु वरो. இந்த மாதிரியான முறையில பிராணாயாமம் 10 பண்ண வேண்டியது. 10 பண்றதுக்கான அவகாசமும் அனுகூலமும் இல்லைன்னா 3 பண்ண வேண்டியது. அடுத்தது காயத்ரிக்கு அங்கமாக ரிஷி சந்தஸ் தேவதைகளை சொல்லிக்கிறது. ஆயாத்து आयातु இத்யனுவாகஸ்ய इत्यनुवाकस्य வாமதேவ ரிஷிः वामदेव ऋषिः அனுஷ்டுப்சந்தः अनुष्टुप्छन्दः गायत्री देवता गायत्री देवता आयातु आयातु वरदा देवी वरदा देवी अक्षरम् अक्षरम् ब्रह्मसंहितम् ब्रह्मसंहितम् गायत्रीः गायत्री छन्दसा छन्दसा मातेदम् मातेदम् ब्रह्म ब्रह्म जुषस्वनः जुषस्वनः ओजोऽसि ओजोऽसि सहोऽसि सहोऽसि बलमसि बलमसि राजोऽसि राजोऽसि देवानाम् देवानाम् धाम धाम नामासि नामासि विश्वमसि विश्वमसि विश्वायुः विश्वायुः सर्वमसि सर्वमसि सर्वायुः सर्वायुः अभिभूरो अभिभूरो गायत्रीमावाहयामि गायत्रीमावाहयामि सावित्रीमावाहयामि सावित्रीमावाहयामि सरस्वतीमावाहयामि सरस्वतीमावाहयामि सावित्र्याः सावित्र्याः ऋषिः ऋषिः विश्वामित्रः विश्वामित्रः निचृत् निचृत् गायत्री गायत्री छन्दः छन्दः सविता सविता देवता देवता गायत्री जपे गायत्री जपे विनियोगः विनियोगः பிரணவம் ஓம் அப்படிங்கிறது பிரணவம். அதுக்கு பிற்பாடு வியாகிருதி பூர் புவஸ் சுவஹா அப்படின்னு வியாகிருதி. அதுக்கு பிற்பாடு 3 பாதமாக கொண்ட காயத்ரி தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् அப்படின்னு 5 பாதமாக காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியது. காயத்ரி ஜபம் பண்ணணும். ஓம் तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. இந்த மாதிரியான முறையில 1008 காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியது. கையில் அக்ஷரம் போட்டுக்கோங்கோ, ஜலம் விட்டுக்கோங்கோ. பண்ணின காயத்ரி ஜபம் கிருஷ்ணார்ப்பணமாக பண்றதுக்காக காயேன வாச்சா பண்றோம். காயேன வாச்சா कायेन वाचा मनसा मनसा इन्द्रियैर्वा इन्द्रियैर्वा बुद्ध्या बुद्ध्या आत्मना वा आत्मना वा प्रकृते प्रकृते स्वभावात् स्वभावात् करोमि करोमि यद्यत् यद्यत् सकलं सकलं परस्मै परस्मै नारायणायेति नारायणायेति समर्पयामि. समर्पयामि. कृत कृत मिथ्याधीत मिथ्यातीत प्रागश्चित्तार्थं प्रायश्चित्तार्थम् अपतनीय अपरणीय दोष दोष निर्हरणार्थं निर्हरणार्थम् कृत कृत गायत्री गायत्री महामन्त्र महामन्त्र जप जप आख्यं कर्म आख्यं कर्म ओम तत्सत् ॐ तत्सत् ब्रह्मार्पणम् ब्रह्मार्पणम् अस्तु अस्तु कृष्णार्पणम् कृष्णार्पणम् अस्तु. अस्तु. पवित्रத்தை பிரிச்சுருங்கோ.
பவித்திரத்தை கையளம்பிக்கோங்கோ, ஆச்சமனம் பண்ணுங்கோ. அச்சுதாய நமஹா, अच्युताय नमः, அனந்தாய நமஹா, अनन्ताय नमः, கோவிந்தாய நமஹா, गोविन्दाय नमः, கேசவா கையளம்பிக்கோங்கோ, 2 வாட்டி தொடச்சுக்கோங்கோ. கேசவா, केशव, நாராயண, नारायण, மாதவா, माधव, கோவிந்தா, गोविन्द, விஷ்ணு, विष्णु, மதுசூதன, मधुसूदन, விக்ரமா, त्रिविक्रम, வாமன, वामन, ஸ்ரீதர, श्रीधर, ரிஷிகேஷ, ऋषिकेश, பத்மநாப, पद्मनाभ, தாமோதரா. दामोदर. அதுக்கப்புறமாக வாத்தியாருக்கு தட்சணை கொடுக்க வேண்டியது. ஜலம் கொடுப்பது 2 கையால பிடிச்சுக்கோங்க, நன்னா ஜலம் விடுங்கோ. ஹிரண்யகர்ப்ப, हिरण्यगर्भ, கர்ப்பஸ்தம், गर्भस्थं, ஹேமபீஜம், हेमबीजं, விபாவசோஹோ, विभावसोः, அனந்த अनन्त, புண்ணியபலதம், पुण्यफलदम्, அதசாந்திம், शान्तिम्, பிரயச்சமே, प्रयच्छ मे, அனுஷ்டித अनुष्ठित, காயத்ரி गायत्री, ஜப जप, தத்ஃபல तत्फल, ஸ்வீகரணார்த்தம் स्वीकरणार्थम्, யத்கிஞ்சித் यत्किञ्चित्, ஹிரண்யம் हिरण्यम्, சதக்ஷணாகம் सदक्षिणाकम्, சதாம்பூலம் ताम्बूलम्, ब्राह्मणेभ्यः ब्राह्मणेभ्यः, सम्प्रददे सम्प्रददे, நமஹ नमः, நமம नमः. ஓம் தத்சத். ॐ तत्सत्. அந்த ஜலத்தை கீழே விடுங்கோ. கீழே வைங்க. அப்படியே பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு, வாத்தியாருக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. 20ஆம் தேதி 8வது மாசம் 2024வது வருஷம் இந்த காயத்ரி ஜபத்தினுடைய பிரயோகமானது எல்லாரும் வாத்தியார்ட்ட போய் பண்ணிக்க வேண்டியது. வாத்தியார்ட்ட பண்ணிக்க முடியாதவா அவளுக்கு உபகாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான முறையில முயற்சி பண்ணி உபகாரத்தை உத்தேசிச்சு பண்ணிருக்கோம். அவசியம் காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியது. காயத்ரி ஜபத்துக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, ஆபஸ்தம்ப சூத்திரத்துல சொல்ற சூத்திரகாரர், पर्वणि वा तिलभक्ष उपोष्य वा श्वो भूते उदकुम्भम् उपस्पृश्य सावित्रीं प्राणायाम सहस्र कृत्वा आवर्तयेत् अप्राणायामशोभा. அந்த பர்வா ஸ்ராவண பௌர்ணமியில, அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு திலபக்ஷ உபோஷ்ய, திலத்தை சாப்பிட்டு, சுவோபூதே அடுத்த நாள் காலத்தால, உதகும்பம் உபஸ்பிருஷ்ய ஸ்நானம் பண்ணிட்டு, சாவித்ரி தேவியை பிராணாயாமம் 1000 பிராணாயாமம் பண்ணியோ, அல்லது பிராணாயாமம் முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா 10 3 பிராணாயாமம் பண்ணியோ சாவித்ரி தேவியை உபாசனை பண்ணணும். ஸ்ராவண்யாம் வா பௌர்ணமாஸ்யாம் திலபக்ஷ உபோஷ்ய ஸ்வோபூதே மகாநத முதக உபஸ்பிருஷ்ய, மகாநதியில் ஸ்நானம் பண்ணிட்டு சாவித்ரியா சமித் சஹஸ்ரமாதத்யாத், காயத்ரி ஜபத்தை 1000 வாட்டி சொல்லி சமித்த போட்டு ஹோமம் பண்ணணும். ஜபேத்வா, அல்லது ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்ற. அந்த சூத்திரக்காரனுடைய பிரமாணத்தை கொண்டு எல்லா வேதக்காராலும் அத்தனை பேருமே காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். வேதங்களுக்கெல்லாம் மாதாவாக இருக்கக்கூடிய காயத்ரி மாதா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி, காயத்ரி ஜபத்தினால எல்லாருக்கும் கிரகண சக்தி, தாரண சக்தி, நல்லா படிக்கக்கூடிய தன்மை, ஆயுஷ கொடுக்கக்கூடிய தன்மை. கிரகணம் அப்படின்னா கிரகிச்சிக்கிறது, புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உடையது கிரகண சக்தி. தாரண சக்தி அப்படின்னா கிரகிச்சுன்றதுல நல்லா தரிக்கக்கூடிய தன்மை உடையது. எல்லாரும் நன்னா படிச்சு நல்லா படிப்புல மேன்மை அடையறதுக்கான ஜபம், காயத்ரி ஜபம் பண்ணி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். ராம் ராம்.